அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இது பேங்க் நிஃப்டிக்கான சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தேன், அதாவது பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ பிவோட் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்கலை. ஸோ மார்க்கெட் எந்த இடத்துல திரும்பி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,550 வரைக்கும் வந்துட்டு, ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 47,534 வரைக்கும் வந்துட்டு, ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டர்ன் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே ஃபால் ஆக விடலை. ஒரு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையர்ஸ் உள்ளார ஸோ மார்க்கெட்டை சஸ்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ட்ரெண்ட் லைன் மேலே தான் போயிட்டு இருக்கு மார்க்கெட். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஒன் டேல பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில்னா என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில் ஒரு ரெட் கலர் கேண்டில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா மறைச்சிரும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பியரிஷ் என்கல்ஃபிங். இந்த மாதிரி கேண்டில் போட்டுச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கூட கீழே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஆனால் நம்மளோட இந்த சப்போர்ட் எந்த இடத்துல லாஸ்ட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, அதாவது ஏப்ரல் 19 லோ 46,579. ஸோ அதை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கண்டினியூஸாக ஃபால் ஆகும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கு. நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் ப்ரோடன்னு பார்த்தீங்கன்னா 48,150, பிவோட் பாயிண்ட் 47,725, சப்போர்ட் 47,500. இன்னைக்கு ஹை பார்த்தீங்கன்னா 47,957, லோ 47,534, ஓப்பன் 47,923, க்ளோஸ் 47,684. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல ஜஸ்ட் ஒரு 30 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் மேலே போயிருக்கு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஆன இடத்துல கொஞ்சம் 300 பாயிண்ட்ஸ் கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல மட்டும் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையர்ஸ் மேலே வந்திருக்காங்க. இருந்தாலுமே கூட ஸ்ரீ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாம் எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜீரோவில் போயிருந்திருக்கு. ஏன்னா டைம் டிகே சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. காலையிலேயே ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கால் ஆப்ஷன் மேலே வந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மாதிரியே தான் போணுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபால் காலையில் ஒரு 9:15 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணிக்கு வரைக்கும் கொஞ்சம் ஃபாலில் தான் இருந்தது. ஸோ அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் ஒரு சைட்வேஸில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி ஓப்பன் ஆகிறப்ப 47,500 வந்ததுக்கப்புறம் 2:15 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் போயிட்டு கால் ஆப்ஷன் எடுங்க. ஏன்னா மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கி 47,200 கூட, அதாவது 47,300 இல்லை 400 கூட போனோம். அங்கேருந்து கூட பார்த்தீங்கன்னா டர்ன் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் வெயிட் பண்ணுங்கள். நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2:15 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கால் ஆப்ஷன் செட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் பிவோட்டையும் செகண்ட் டார்கெட் அந்த ரெசிஸ்டன்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் மறுபடியும் ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஆனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ நேற்றும் பார்த்தீங்கன்னா 47,937, இன்னைக்கு 47,957 அது வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஹை இல்லைன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் மறுபடியும் ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் விடுங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 48,250 நேற்று ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் டிரா பண்ணி வச்சிருக்கோம் நாம. ஸோ அதனால அவ்வளோ தூரம் வந்துட்டு கூட கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதனால எவ்வளோ அதே மாதிரி இந்த இடத்துல எப்படி நாம கால் ஆப்ஷனுக்கு 2:15 மினிட்ஸ் கேண்டில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நம்ம என்ட்ரி கொடுக்கணுமோ, ஸோ அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் சைடும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி 2:15 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிறப்ப நாம என்ட்ரி கொடுத்தோம்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் அந்த பிவோட்டையும் செகண்ட் டார்கெட் அந்த சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ மூணாவதுல கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ இந்த இடத்துல தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கேப் அப்ல இந்த இடத்துல 48,250 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதை கட் பண்ணிடுச்சுன்னா ஸோ மார்க்கெட் மேலே வந்துடும். இல்லைன்னா அது மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆனிச்சுன்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதே கண்டிஷன் தான் 2:15 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம புட் ஆப்ஷன் சைடு போனால் போதும். ஸோ அவசரப்பட்டு கேப் அப்ல கூட அவசரப்பட்டு புட் ஆப்ஷன் போக வேணாம். எனக்கு கேப் அப் ஒன் சைடு மார்க்கெட் ஆகும், நாளைக்கு ஒர்க் ஆகும். இந்த இடத்துல மார்க்கெட் டர்ன் ஆகலை அப்படின்னா அடுத்த டார்கெட் 48,600. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா 3 கண்டிஷன். பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட்டை கொஞ்சம் நேரம் விட்டுட்டு 2:15 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கால் ஆப்ஷன்ஸ் எடுப்போங்க. பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் அதே மாதிரி கொஞ்ச நேரம் மேலே விட்டுட்டு
15 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் சைடு போங்க. ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஏன்னா கால் ஆப்ஷன்ஸ் ஹோல்டு பண்ணுறதா இருந்தால் ஸ்டாப் லாஸ் போட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் புட் ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தால் 48,250 டச் பண்ணிவிட்டு 2 ரெட் கலர் கேண்டில் 15 மினிட்ஸ் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும் புட் ஆப்ஷன் சைடு போங்க. அவசரப்பட்டு வந்து போக வேணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து நேற்று வந்து ஒரு 3 ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தேன். ஏயு பேங்க் 647.45 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அந்த இடம் டச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட் பக்கம் பாசிட்டிவ் சைடு, அதாவது ஒரு ப்ராஃபிட் சைடு வந்து கொடுத்துருக்கு. 647 620 47 பாயிண்ட் வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஸோ ரெண்டாவது வந்து ஆக்சிஸ் பேங்க் கொடுத்துருந்தேன் 1107, ஆனால் அந்த இடம் டச் ஆகலை. மூணாவது ஐசிஐசி பேங்க் 1110 கொடுத்துருந்தேன். ஸோ அந்த இடமும் டச் ஆகலை. டச் ஆனால் மட்டும் ட்ரை பண்ணுங்க, அவசரப்பட்டு எடுக்க வேணும். ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி பேங்க் வந்து நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்பி. ஸோ பிஎன்பி வந்து இப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டுக்கு இன்பிட்டிவ்ல தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 126.50. அந்த இடம் வந்தால் செல் எடுத்தோம்னா 124 122 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ரெண்டாவது வந்து எஸ்பிஐஎன். ஸோ எஸ்பிஐனும் அதே மாதிரி தான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ல தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அதோட சப்போர்ட் வந்து 800, அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 836. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லைன் டச் பண்ணால் செல் எடுங்க, சப்போர்ட் லைன் டச் பண்ணால் பை எடுங்க. ஒரு 10 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ மூணாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல 1427.10, அதாவது 1427.10 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ அந்த இடம் வந்தவுடனே பை எடுத்தோம்னா அதோட டார்கெட் வந்து 1440 50 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. 3 பேங்க் தான். ஒன்று வந்து பிஎன்பி 126.50 ரெசிஸ்டன்ஸ், எஸ்பிஐல சப்போர்ட் வந்து 800, ரெசிஸ்டன்ஸ் வந்து 836.10. ஸோ மூணாவது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல 1427.10. நீங்கள் ஃபியூச்சர்ஸ்லாம் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் ட்ரா பண்ணி ட்ரை பண்ணுங்க. அவசரப்பட்டு நிறைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வச்சுக்காதீங்க. ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சுட்டு அது எந்த இடத்துல வருதோ ஸோ அந்த ஸ்டாக்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணோம்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து வச்சுப்பாங்க. ஸ்டாக்ஸ் வந்து நம்ம முன்கூட்டியே ட்ரா பண்ணி வச்சிடணும். அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றேன்னா மார்க்கெட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் டைம் எடுத்துட்டு அனலைஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், அது தெரிலனா போய் பாருங்க. ஹைகனேசி கேண்டல் 15 மினிட்ஸ் கேண்டல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுனா ஹைகனேசி கேண்டல் 15 மினிட்ஸ் கேண்டலோட 3 லோ ஜாயிண்ட் ஆகிற இடத்துல சப்போர்ட்டும், அதே மாதிரி 3 ஹையை வந்து கிரீன் கலர் கேண்டலில் 3 ஹை ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி வந்து நடக்கும் மார்க்கெட்டில் வந்து எப்படி வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக என்னோட கணிப்பு வந்து 47,300 வரைக்கும் வந்துட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இல்லைனா மேலே சப்போஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் 48,250 சஸ்டைன் ஆச்சுன்னா ஸோ அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அப்படின்னு. ஸோ கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் வந்து பண்ணுங்கள், அவசரப்பட்டு பண்ணாதீங்க நாளைக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷனோட நாளைக்கு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.